வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் நம்ம தீபக்கும் முத்துக்குமரனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து முத்துக்குமரன் சமையல் தானே. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக லஞ்ச் வந்து யாராவது ஒருத்தவங்க தானே சமைக்கணும். ஸோ மக்களுடைய தீர்ப்புப்படி ஸோ இன்றைக்கி வந்து முத்துக்குமரனோட சமையல். ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சௌந்தர்யா அப்படியே முத்துக்குமரனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, முத்துக்குமரன் ரொம்ப இன்னசென்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை வந்து அவனை வந்து எனக்கு இந்த லிவிங் ஹாலில் வந்து பேசுகிறது தான் கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். பட் வந்து எனக்கு முத்துக்குமரன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து ஆனால் சௌந்தர்யா சொல்கிறாங்க. அதுக்கு தீபக் சொல்கிறாரு, முத்துக்குமரன் வந்து ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல வேல்யூவான பையன், நல்ல ஒரு பிரின்சிபல் உள்ள ஒரு பையன். அவனை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நல்லா வளர்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே செமையாக இருந்துச்சு. தீபக் வந்து நல்லா கணிச்சிருக்காரு அவனை அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் வந்து நான்வெஜ் வந்து நல்லா சாப்பிடுவான். ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாக அவன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கான். தீர்மானம் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறான். ஸோ ஒரு தீர்மானம் எடுத்தால் அதை கடைப்பிடிக்கிற ஒரு ஆள் வந்து முத்துக்குமரன். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாரையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிடுவான். மீதம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவன் நல்லா சாப்பிடுவான். ஏன்னா அவன் வந்து ஒரு நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பையன் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறையா வேல்யூஸ்லாம் அவன்கிட்ட இருக்குது. அவங்க அம்மா அப்பா வந்து அவனை செம்மையாக வளர்த்துருக்காங்க. ஸோ அவன்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கிற வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தீபக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு வந்து முத்துக்குமரன் வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிறதே ஒன் ஆஃப் த ஃபேவரேட் கண்டஸ்டன்ட் எனக்கு முத்துக்குமரன். ஸ்ட்ராங் கண்டஸ்ட்டாக இருந்தாலும் என்னுடைய ஃபேவரைட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆனால் சொல்கிறது இல்லை முத்துக்குமரன்ட்ட அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்லும்போது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தீபக் வந்து முத்துக்குமரன்ட்ட சொல்கிறாரு, முத்துக்குமரா இன்றைக்கி செமையாக இருந்துச்சுடா அவங்க சமையல். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே கலக்காமல் ஓன்லி அந்த வரமிளகா மட்டும் சேர்த்து செமையாக சமைச்சிருந்தேன். இன்றைக்கி நான் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி பாரு வரவங்க எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. செட்டிநாடு சமையல் மாதிரி செஞ்சுருப்பாப்பில் போல இருக்குது முத்துக்குமரன். பயங்கரமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி சௌந்தர்யா முத்துக்குமரனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னது செம சர்ப்ரைஸாக இருந்தது. ஆனால் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஸோ சொல்லிட்டா கேம் ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லாமல் இருக்காங்க போல சௌந்தர்யா. செமையாக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி அடுத்து முத்துக்குமரனோட பேரண்ட்ஸ் வராங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஜாக்லினோட அண்ணன் கூட சொல்லும்போது சொன்னார், முத்துக்குமரன் வந்து பிக் பாஸோடைய கேம் விளையாடுறாரு. ஸோ அவர் செமையாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ முத்துக்குமரன் கப்பு வின் பண்ணுறதுக்கு உரிய தகுதியான ஆள் அப்படின்னு ஜாக்லினோட அண்ணனே சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அருணோட அப்பா பயங்கரம், எல்லாத்துக்கும் மீறி போய் அருண் முத்துக்குமரன் வந்து உன் தம்பிடா அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஸோ செம பாசிட்டிவ் தான் இன்றைக்கி முத்துக்குமரனுக்கு. பார்க்கலாம்.